நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் குற்றப்பத்திரிகையை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சிபிசிஐடி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். தமிழகத்தை உலுக்கிய ஆணவ கொலை வழக்குகள்ல திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் கவின் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னோட சக வகுப்பு தோழி, அதாவது சிறு வயது முதலே பழகி வந்த ஒரு சக வகுப்பு தோழியான சுபாஷினிய காதல் செஞ்ச விவகாரத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜூலை 27 அன்னைக்கு அவங்க தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தப்போ கவின் படுகொலை செய்யப்பட்டார். யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் அப்படிங்கிறவரால அவர் கொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனை தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சென்னையில உள்ள ஒரு கணினி நிறுவனத்துல ஒரு மென்பொறியாளராக பணியாற்றிட்டு வந்ததாகவும், இதனை அடுத்து அவர் தன்னோட சுபாஷினியை காதலிச்சதன் காரணமாக அவரோட தம்பி சுர்ஜித்துங்கிறவரால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் முதல்ல குற்றம் இருந்துச்சு. இதனை அடுத்து அவர் உடலை வாங்க மறுத்து அவரோட உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கை உடனடியாக அவரோட தந்தையார் பையனோட பொண்ணு சுபாஷினியோட தந்தை சரவணன், அதே மாதிரி அவரோட தம்பி சுர்ஜித் ஆகிய இருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. கைது செஞ்சதோட இல்லாம இந்த வழக்கு முதல்ல சாதாரண குற்றப்புலனாய்வு மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி உறவினர்கள் தெரிவித்து உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை தொடர்ச்சியை விசாரணை பண்ணி மூணாவதாக இந்த சுர்ஜித்தோட அண்ணன் ஒருவரை கைது செஞ்சிருந்தாங்க. 3 பேருமே தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கிற நிலையில இந்த வழக்கு தொடர்புடைய குற்றப்பத்திரிகை, அதாவது இந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள் எல்லாமே தற்போது தயாராக இருக்குது. சிபிசிஐடி தயாரிச்சிருக்குது. இந்த குற்றப்பத்திரிகை அடுத்த வாரம் நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல இதை ஒப்படைக்க உள்ளதா தற்போது சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தை முழுவதுமே உலுக்கிய இந்த கொலை வழக்குல இறுதி கட்டமாக தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடி கைவசம் எடுத்து அதன் அடிப்படையில 3 மாதங்களுக்கு பிறகு தற்போது அந்த வழக்கை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.